இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, எங்கே போகிறீங்க, லொக்கேஷன் எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்கீங்களே அப்படின்னு. வாழ்க்கையே எங்கே போகுதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கிறேன். கார் எங்கே போகுதுன்னு தெரியறதான் முக்கியம். எனக்கு இப்போவுமே யோசித்து பார்த்தா அதான் தோணிட்டு இருக்குது. நமக்கு ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம யார், நம்மளை யாருன்னே தெரியாது. ஆனால் யூ கைஸ் ஆர் டூயிங் ஸோ மெனி திங்ஸ். 2-3 சீன் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் சீனில் மமிதா பைஜு வந்து கேட்டிருப்பாள். அவன் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு ட்ராப் பண்ணும்போது அவள் வந்து கேட்டிருப்பாள், நீ ப்ராங்க் எதுவும் பண்ணலையே அப்படின்னு. அவள் அப்படி சொல்லும்போதே எனக்கு கண்ணிலேருந்து தாரத்தாயாக கண்ணீர் வந்து. நான் அந்த டெசிஷனை சூஸ் பண்ணல. ஏன்னா அப்படி நான் ஒரு டெசிஷனை பிக்கப் பண்ணேன் அப்படின்னா என்னோடய இண்டிவிஜுவாலிட்டியை இழந்து, என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து இருக்கிற மாதிரி ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதை தாண்டி நீங்கள் வேறு ஒரு ஸ்ட்ரீமுக்கு கம்ப்ளீட்டாக மாறுறீங்க அப்படின்னாலே இட் டேக்ஸ் ஸோ மச் கரேஜ். ஹலோ மக்களே, திஸ் இஸ் கேகே. நேற்று போட்ட அந்த அன்ஃபில்டர்டு வீடியோவுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. கமெண்ட்ஸில் மட்டும் இல்லை, எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லாம் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சில 3-4 பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம், என்னோடய பர்சனல் நம்பர்லாம் கண்டுபிடிச்சி மெசேஜ் பண்ணிட்டுருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கே கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருந்துச்சு அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா. இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, மக்களே, ஐ திங்க் அந்த வீடியோ பார்த்த நிறைய பேருக்கு வந்து சில இது புரியலன்னு நினைக்கிறேன். அதில் நான் வந்து ஹைலைட்டாக 2-3 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஐ திங்க் நான் பிரேக் டவுனான ஃபர்ஸ்ட் ஒரு மொமெண்ட் சொல்லியிருப்பேன். அது வந்து என்னென்னா, நான் சில பேருக்கு கால் பண்ணி காசு கேட்டிருப்பேன். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிரேக் டவுன் ஆன மொமெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ என்னடானா, எனக்கு மெசேஜ் பண்ணுற 2-3 பேர் வந்து, ப்ரோ நான் சூப்பர் தேங்க்ஸ் ட்ரை பண்ணேன், அது ஒர்க் ஆகலை, உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க, நான் அதில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. First of all, it is not about money, because you guys are giving me something which is much more valuable than money. You guys are giving me hope. That itself is enough. எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்வேல்யூபிளான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்ருக்கிறீங்க. நீங்கள் அனுப்புகிற காசோ இதுவோ, நான் அதனால தான் வந்து அந்த மெம்பர்ஷிப் பர்க் இதுக்குமே சொல்லியிருப்பேன். அதில் 59 ருபீஸ் நான் சும்மா செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஏன்னா என்னோடய மானிட்டைசேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. அந்த ஆட்சென்ஸ் அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் தான் ஏதோ அதுக்கு அடுத்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் மானிட்டைசேஷன் வந்து கிக்கின் ஆகும். ஸோ அதுக்காக நான் பண்ணது. அதனால தான் நான் உங்ககிட்டே சொன்னேன், நான் அவ்வளோவெல்லாம் வேல்யூபிளாக எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. எவ்வளவோ மோட்டோ சேனல்ஸ் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம அவ்வளோவா டெக்னிக்கலாவோ எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி நான் எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. அதுதான் அந்த வீடியோவில் அதான் மென்ஷன் பண்ணியிருப்பான். யா ஸோ எனக்கு கால் பண்ணி காசு அனுப்புகிறேன்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற பாண்டை கொச்சப்படுத்தாதீங்க. தட் இஸ் நாட் த இன்டென்ஷன் ஹியர். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன்லாம் டீஆக்டிவேட் தான் பண்ணும் போல். அதுலேயும் சில பேர் வந்து காலேஜ் பசங்களாக இருக்கிறாங்க. என்ன, ஐ அண்டர்ஸ்டாண்ட், சில விஷயங்கள் உங்களுக்கு ரிலேட் ஆகுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் டோன்ட் சென்ட் மணி. உங்களுக்கு வேல்யூபிளாக இதில் ஏதாச்சும் கிடைக்குது அப்படின்னா கூட டேக் இட் ஆஸ் யுவர் திங். ஏன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் நடுவில் ஒரு 5 lakhs லோன் எடுத்ததுக்கு மெயின் ரீசனே வந்து, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசனே வந்து, எனக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து நான் அந்த டெசிஷனை சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மணிக்கு பிரச்சனையே கிடையாது, எந்தவித மானிட்டரி ப்ராப்ளமே வராது, லக்ஸரியஸாக வாழலாம், அந்த மாதிரியான ஒரு டெசிஷன். நான் அந்த டெசிஷனை சூஸ் பண்ணல. ஏன்னா அப்படி நான் ஒரு டெசிஷனை பிக்கப் பண்ணேன் அப்படின்னா என்னோடய இண்டிவிஜுவாலிட்டியை இழந்து, என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து இருக்கிற மாதிரி ஒரு சாய்ஸாக இருக்கும். நான் அது மாதிரி செய்யக்கூடாது, அந்த டெசிஷனை நான் பிக் பண்ணக்கூடாது, எனக்கு என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு எடுத்தது தான் ஆப்ஷன் பி. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு. அதுக்காக நான் வந்து லோன் எடுத்து பண்ணேன். நான் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, ஐ ஷுட் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம் அலோன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தது. சரி, தட்ஸ் அ திங்.
அந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் உள்ளவன் தான் நான் வந்து ஒரு அகம்பிடித்த கழுதை. ஸோ நான் உங்களே அதான் சொல்லுவேன், யூ ஆல்சோ ஷுட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் ஈகோ. ஏன்னா நீங்கள் இப்போ தான் காலேஜெலாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, டெவலப் that particular ego where you don't compromise on your self-respect, anything. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த பண்ணாதீங்க. தட் இஸ் த திங். யா, வேறு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. இந்த சூப்பர் தேங்க்ஸ் பட்டனில் கையை வச்சிங்கன்னா டெட் பாடி நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அது வந்து சும்மா ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். சரி, ஒருவேளை நான் அப்படியே ஏதாச்சும் ஒரு பெரிய ஹை குவாலிட்டியான கண்டென்ட் இறக்குறேன் அப்படின்னா நானே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லுவேன், நான் இந்த மாதிரி வேல்யூபிளாக ஒன்று பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு தோணுச்சுன்னா செய்யுங்க அப்படின்னு நானே ஓப்பனாக சொல்லுவேன். எனக்கு வந்து இப்போ நான் ஒரு பெரிய வேல்யூபிளான விஷயம் செஞ்சுருக்கிறேன், அதுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபைன். நீங்கள் வந்து 10 ரூபா கொடுத்தா கூட ஐ வுட் பி சூப்பர் ஹாப்பி தட். நான் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் சொல்லிட்டுருப்பேன்ல, நான் அவ்வளோ இப்போ மானிட்டரிக்காக நான் பண்ணுறது கிடையாது. நான் ஒரு என்னோடய பேஷனுக்காக பண்ணிகிட்ருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸோட இது ஷூட் எது பண்ணாலுமே ஐ நோ வாட் ஒர்க் ஐ ஹவ் டன். பட் அவங்க என்ன கோட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். அது ஏன்னா ஐ நோ ஐ ஹவ் புட் த எஃபர்ட் எவ்ரி திங். அது மானிட்டரியால்னாலும் எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காகவும் நான் பண்ணுறேன். ஸோ ஐ ஃபீல் குட் அபவுட் தட். பட் நான் செய்யாத ஒரு விஷயத்துக்கு இல்லை, நான் எதுவுமே என்ன சொல்கிறது, நான் எஃபர்ட்டே போடாமல் எதுவுமே பண்ணாமல் வர்ற காசு வந்து எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ லட்சங்களாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் வாண்ட் தட். தட் இஸ் த பிக்கெஸ்ட் திங். எனக்கு இந்த மைண்ட் செட் வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. பட் அதை தான் சொல்கிறேன். And also I had some beautiful interactions with multiple people. என்னன்னு தெரில, சந்தோஷங்கிற பேரில் ஒரு 3 பேர் எனக்கு பேமெண்ட் இருக்கிறாங்க. ஒருத்தர் கால் பண்ணுறாரு, ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாப்புல, ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறாப்புல. யாருப்பா நீங்கள்? நான் 3 பேரும் ஒருத்தர் தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் லாக் ஆஃப் பண்ண லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பார்த்தா மிஸ்டு கால் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ரெக்வஸ்ட் இருக்குது, மெசேஜ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் யா, ஸோ இட் இஸ் நைஸ். நான் வந்து எப்பயுமே வந்து நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டேக்கர்லாம் இல்லை. எனக்கு எதாவது மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன கொஞ்சம் டிலேயாக ரிப்ளை பண்ணுவேன், பட் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். வேறெவர் இட் இஸ், இன்ஸ்டாகிராமோ இல்லை இந்த ஆன்லைன் குரூப் எதுவாக இருந்தாலும் சரி, நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ டோன்ட் வரி. நிறைய பேர் கேட்சப் பண்ணலாம்னு சொன்னீங்க, நம்ம பண்ணலாம். நான் ஐம் ஸ்டில் திங்கிங் வெதர் ஐ ஷுட் மேக் அ பிளான். லைக் நம்ம வந்து ஒரு இந்த சேனலில் உள்ள மக்களை வச்சு ஒரு சின்ன டீம்அப் மாதிரி போடலாமா, மீட்டப் மாதிரி போடலாமான்னு யோசிக்கிறேன். பட் பிரச்சனை என்னென்னா எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இந்திரா நகர், ஃப்ரேசர் டவுன், எலக்ட்ரானிக் சிட்டி, அதுக்கப்புறம் அது என்ன அந்த மைசூர் ரோடு ஏரியா ஒன்று, எல்லோரும் ஒரு பிளேஸில் இருக்கிறாங்க. அதனால் லெட்ஸ் see. நான் மீட் பண்ணனா நான் இண்டிவிஜுவலாக தான் போய் மீட் பண்ணுவேன். தம்பி கொஞ்சம் வேகமாக போறியா? டேய் பைத்தியக்கார நாயே, எந்த இடத்துல பிரேக் அடிக்கக்கூடாதோ அந்த இடத்துல அடிச்சுட்டு இருக்கிறான். நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர்டேக் பண்ணிவிடுங்க, நடுவில் போயிட்டு நின்றுட்டு இருக்கக்கூடாது. ஆல்ரைட், ஏதோ சொல்லிட்டு இருந்தால் அதுக்குள்ளே மறந்துட்டேனே. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஐம் ஆக்சுவலி ஹாப்பி. எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு எல்லா மெசேஜ் எல்லாத்தையும் ரீட் பண்ணும்போது. இப்போ கூட ஒருத்தர் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது யாருன்னா வேறு யாரும் இல்லை, அவர் வந்து அவரே ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஜ் அதெல்லாம் வச்சுருந்தாப்புல, studio.f8 or _f8. அது இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அந்த பேஜ் செமையாக இருந்துச்சு. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணுறாப்புல, அருமையாக பண்ணியிருந்தாப்புல. மைண்ட் ப்ளோயிங் கலர் கிரேடிங், மைண்ட் ப்ளோயிங் கேப்சர். நான் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். நீங்களும் பாருங்கள், அது சூப்பராக இருந்துச்சு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, நம்மளும் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிட்டு இருந்தோமே, நம்ம ஏன் இப்போலாம் பண்ண மாட்டோம். நான் முன்னாடி நைட்டில் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு எங்கேயாச்சும் போய் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ அது எதுவுமே பண்ணுறதில்ல.
அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் இட். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போடுங்க வீடியோஸ், கண்டென்ட் இருக்கோ இல்லையோ பேசுகிறது பேசுங்க, எங்களுக்கு இதுவே நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ ஐ ட்ரை டு டூ தட். ஏன்னா பாதி நேரம் நான் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் யோசிச்சுட்டு தான் இது பண்ணுறேன். இன்றைக்கே வந்து இந்த வீடியோ போடுறதா இல்லை, பட் 2-3 பேர் எனக்கு வந்து பிங் பண்ணாங்க, எனக்கு நீங்கள் உங்கள் ஜிபே அனுப்புங்க, என்னால் சூப்பர் தேங்க்ஸ் அனுப்ப முடியலன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து அதுக்கான வீடியோ கிடையாது, அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து இப்போ போடுறேன். இதை எப்படியாச்சும் ஐ ட்ரை டு எடிட் ஃபாஸ்ட் அண்ட் அப்லோட். ஏன்னா அது ஒரு ராங் மெசேஜ் ஆகிட போகுது, அதனால தான். ஸோ டோன்ட் டூ எனி திங், டோன்ட் மேக் எனி பேமெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த சேனல் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் 2-3 பேர் இருக்கிறாங்க, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட அக்கௌண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் என்னோடய கசின்லாம் 2 பேர் வந்து மூவி பேஜ்லாம் வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் பார்ப்பான். அவங்க அக்கௌண்ட்லலாம் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, சில பேர்கிட்ட வந்து 1500 சப்ஸ்கிரைபர், சில பேரோட அக்கௌண்ட்லாம் 3500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வீடியோ இன்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். தே டோன்ட் ஹேவ் அ கம்யூனிட்டி பில்ட். எந்தில் வந்து நம்பர்ஸ் கம்மி தான், என் வீடியோ அதிக வியூஸ் போகாது. அவங்க வீடியோஸ் 10,000-20,000 வியூஸ்லாம் தாண்டி ஈஸியாக போய்ட்டுருக்கும். பட் எந்தில் வியூஸே அதிகமாக போகாது. ஆனால் இதில் வந்து கமெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து அவங்க எல்லாத்த விட அதிகமாக இருக்குது. ஐ திங்க் தட் இஸ் சம்திங் மோர் வேல்யூபிள் டு மீ. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எனக்கு பண்ணணும், சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து வாட் எவர் ஃபீட்பேக் யூ ஹேவ், வாட் எவர் யூ ஃபீல், நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இல்லைனா கூட அதை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள். தட் இஸ் ப்ராபப்ளி த பெஸ்ட் வே ஐ ஃபீல். என்ன சொல்கிறது, அதான் ஒரு நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுறேன்னா அதுதான். மானிட்டரி இதெல்லாம் வந்து மானிட்டைஸ் ஆனால் யூடியூப்காரன் கொடுப்பான், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம அந்த பாதி கிணற தாண்டினதுக்கப்புறமா அவன் யூடியூப் ஆட்சன்ஸ் ஆக்டிவேட் பண்ணான். அதனால் வந்து நான் சில செட் பண்ணி வச்சுருக்கேன், தவிர இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் யூ கைஸ் டு சென்ட் ஆர் சப்ஸ்கிரைப் டு எனி திங். நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் வீடியோ நல்லா இருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் வந்து போட்டு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். தட் இஸ் ப்ராபப்ளி த பிக்கஸ்ட் திங் ஐ லவ் அபவுட் திஸ் சேனல். இந்த சேனலில் வந்து எனக்கு வந்து நான் நிறைய பேரை என்னால் இன்ட்ராக்ட் பண்ணேன். சில பேர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணலாம் கூட, எனக்கு வந்து பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறீங்க. ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் குட். எனக்கு வந்து தட் இட் செல்ஃப் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். சில பேர் வந்து நான் வந்து உங்களுக்கு ஹோப் கொடுக்குறேன், நான் வந்து ஸ்டோரியை வச்சு உங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்கீங்க. பட் இட்ஸ் த அதர் வே அரவுண்ட். ஐ ஆம் ஆக்சுவலி கெட்டிங் இன்ஸ்பயர்டு பை யூ கைஸ். ஐ ஆம் ஆக்சுவலி கோயிங், என்ன சொல்கிறது, என்னோடய டேஸ்லாம் வந்து உங்களால் நான் வந்து எனக்கு ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் வந்து எனக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இருக்கிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. நான் வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு எனக்கு நானே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணும்போது சொல்லுங்கள். எனக்கு பேசிக்லி வந்து நான் தனியாக போகிற மாதிரியே எனக்கு எப்போவுமே ஃபீலே இல்லை. எனக்கு வந்து நான் ஒரு குரூப்பாக நான் போயிட்டுருக்கிறேன், எனக்கு உங்கள் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கிறேங்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு எப்போவுமே வந்து நான் வந்து தனியாக போன ஒரு ஃபீலே இல்லை, தனியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிற ஃபீலே எனக்கு இல்லை. நான் கரெக்டான ஒர்க்கில் தான் போகிறேன்னா. பிரேக் அடிக்காத தம்பி. ஆனால் ரொம்ப ஃபாகியாக இருக்குதுங்க. இவ்வளோ ஃபாகிலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு இதில் தெரியாது, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கலர் கிரியேட் பண்ணி பட்டி டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் பிரைட்னஸ்லாம் கொஞ்சம் ஏற்றி வச்சுருப்பேன் சில இடத்துல. அதனால் உங்களுக்கு இது என்னடா இது விசிபிளாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இன் ரியல் லைஃப் என் கண்ணுக்கெலாம் முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. ஏதோ குத்து மதிப்பாக மல்டிபிள் லைட்ஸில் வந்து ஓடிட்டு இருக்குது. இந்த லைட்டை வந்து நான் மாற்றணும். மோஸ்ட்லி ஐ திங்க் எப்போ மாற்றணும்,
டு சேஞ்ச் வித்தின் திஸ் இந்த இயரில் மேபி ஒரு ஃபெப் இல்லை ஜான் மந்த் இது பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் எனக்கு பிங் பண்ணியிருந்தீங்க, என்லைன் வாங்கியிருக்கிறேன், மற்ற கார் வாங்கினவங்களும் வந்து பிங் பண்ணியிருந்தீங்க வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. நம்ம போடலாம், டெஃபினெட்லி பக்காவாக பிளான் பண்ணலாம். தட் இஸ் த திங். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் போல், 6:36, அதனால தான் இப்படி இருக்குது. மக்களே, வேறு யாரோட இன்ட்ராக்ஷன்லாம் இருந்துச்சு? அந்த ஸ்டூடியோ ஃபைட் அவரை பற்றி சொன்னால, அவர் வந்து அவரோட பேஷனுக்காக வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி பேஜ் இது ஸ்டார்ட் பண்ணி, ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ்க்குள்ளே போயிருக்கிறாப்புல. நீங்கள் அவரோட பேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஐ ஃபெல்ட் இட் இஸ் ஸோ குட். அண்ட் ஆல்சோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதை தாண்டி நீங்கள் வேறு ஒரு ஸ்ட்ரீமுக்கு கம்ப்ளீட்டாக மாறுறீங்க அப்படின்னாலே இட் டேக்ஸ் ஸோ மச் கரேஜ் டு மூவ் ஃப்ரம் ஒன் டொமைன் டு அனதர் டொமைன். அதை மூவ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுங்கிறது வந்து அதெல்லாம் வந்து வேறு லெவலான இது. முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் அவரோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை ஆட் பண்ணி விட்றேன், போய் பாருங்கள். அப்புறம் இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, இந்த விஷயம்லாம் பேசுகிறீங்களே உங்கள் அக்கானாலும் இதை பார்த்துட மாட்டாங்களா அப்படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனானிமஸான அக்கௌண்ட் மாதிரி தான் நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். நான் அந்த மாதிரி யூடியூப் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அண்ட் ஆல்சோ பைத்தியக்காரன் நாயே, அங்கே என்ன இருக்குதுண்டா, ஏன்டா என்ன தள்ளிட்டு வரீங்க? பேசிக்லி வந்து நான் பண்ணுற பாதி விஷயங்கள் வந்து என் வீட்டில் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் pretty conservative to understand what I do. செகண்ட் திங் இஸ், நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஐ டோன்ட் நோ, நம்ம வந்து வீட்டுக்கு தான் சொன்னல, நம்ம வீட்டுக்கு அவ்வளோவா எதுவும் பெருசாலாம் கான்ட்ரிபியூட் பண்ணதில்லை. இதை வச்சு என்ன சொல்கிறது, if things goes well, once monetize ஆயிடுச்சு அப்படின்னா I have few more plans to do new things, அதெல்லாம் பண்ணுவேன். hopefully somehow நானே ஒரு லூப்புக்குள்ளே இருக்கிறேன், அந்த லூப்பை தாண்டி வரணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். செல்ல குஷாக், ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் முன்னாடியே பிரேக் அடிப்பா, ஸ்பீட் பிரேக்கருக்குள்ளே போயிட்டு தான் நீ பிரேக் அடிப்பியா? குஷாக் ட்ரைவ் ரிவ்யூவை போடல. அது ஏன் அப்படின்னா, குஷாக் வந்து நான் ஒரு 15 minutes தான் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். அதுக்கு முந்தின நாள் என் ஃப்ரெண்டோட குஷாக் வந்து அவன் கூட நான் பேசஞ்சராக இருந்து போயிட்டு வந்தேன். அவன் ஊருக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டை வச்சு நான் ஒரு குஷாக் அரேஞ்ச் பண்ணி ஷூட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், குஷாக் ரிவ்யூ பண்ணியே தீர்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தா அவன் வேறு கிளம்பி போயிட்டானா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் அவசரத்தில் சில கான்டாக்ட்ஸ்களை புல் பண்ணி எனக்கு கண்டிப்பாக குஷாக் வேணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி எனக்கு ஒரு குஷாக்கை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்டில் பண்ணது தான். அது வந்து பண்ணியே தீர்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணது. பட் அந்த வீடியோ வந்து ஆனால் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, அதனால் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறேன். மேபி ஐ வில் டூ ஒன் திங், அந்த 15 minutes போட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை பேசி போடுறேன். ஸோ தட் யூ கைஸ் வில் ஹாவ் அ குட் ஓவர்வியூ. மக்களே, இதுதான் நான் சொல்கிறதுக்காக வந்தேன். இதை சொல்கிறதுக்கு தான் சுற்றி வேறு என்னெல்லாமோ சொல்லிகிட்ருக்கிறேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்
எனக்கு வந்து எனக்கு எப்போவுமே யோசித்து பார்த்தா அதான் தோணிட்டு இருக்குது. நமக்கு ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம யார், நம்மளை யாருன்னே தெரியாது, ஆனால் யூ கைஸ் ஆர் டூயிங் ஸோ மெனி திங்ஸ். ஸோ ஐ ஆம் ஆக்சுவலி ப்ரிட்டி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. சேனலில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். ஐ ஜென்யூன்லி அப்படின்னு சொல்கிறது, ஜென்யூனாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. நான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அண்ட் எல்லாருமே ஒரு விதமான பேஷனேட்டாக இருக்கிறீங்க. அண்ட் என்ன சொல்கிறது, எம்பத்தட்டிக்காகவும் இருக்கிறீங்க. ஒரு 2-3 பேரை கேட்டிருந்தாங்க படம் பார்த்து அழுகுறதுனால நீங்கள் இருப்பேன். ஆக்சுவலி வந்து அது உண்மை தான். நான் வந்து எப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம டியூடு மூவி எடுத்துக்கோங்களேன். டியூடு மூவியே நிறைய பேர் வந்து மொக்க படம் தான் சொல்லிட்டுருப்பாங்க. அந்த மூவிலே வந்து 2-3 சீன் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் சீனில் மமிதா பைஜு வந்து கேட்டிருப்பாள். அவன் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு ட்ராப் பண்ணும்போது அவள் வந்து கேட்டிருப்பாள், நீ ப்ராங்க் எதுவும் பண்ணலையே அப்படின்னு. அவள் அப்படி சொல்லும்போதே எனக்கு கண்ணிலேருந்து தாரத்தாரியாக கண்ணீர் வந்துட்டு. நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் ஜீவன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த படத்தில் வந்து இன்டர்மிஷன் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எனக்கு ஒரு பிரச்சனைனா அகன் என்னை விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அவன் திரும்பி ரிட்டர்ன் வருவான். எப்பா சாய் அபியங்கர் மியூசிக்குக்கெலாம் நான் எமோஷ்னலாக நினச்சி கூட பார்க்கல. சொப்பனத்திலும் நான் கண்டில்லா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் யா, நீங்கள் நிறைய டிஸ்னி மூவிஸ் அதெல்லாம் பாருங்களேன், அதுவுமே செம்மையாக இருக்கும். நெஞ்சை நக்கிட்டே இருப்பானுங்க, டேய் சென்டிமெண்ட் போடாதீங்கடா, ஏன்டா இப்படி சென்டிமெண்ட் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உனக்காக இந்த ஏரியாவுக்கு நைட்டு தான் வரணும் போல். இப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. உனக்காக காத்திருந்த லெஃப்ட் திரும்புறீங்க. ஸ்டியரிங் ஃபீட்பேக் எதையும் சொல்லியிருந்தீங்க. அடே ரிட்ஸா? ஆமாம், ரிட்ஸு. இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். மேபி ஸ்பெசிஃபிக்காக ஸ்பீட் டெஸ்ட் மட்டும் பண்ணி. இன்னொருத்தர கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, எங்கே போகிறீங்க, லொக்கேஷன் எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்கீங்களே அப்படின்னு. வாழ்க்கையே எங்கே போகுதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கிறேன். கார் எங்கே போகுதுன்னு தெரியதான் முக்கியம். கும் இருட்டாக இருக்குது. ஏயா, வேறு ஏதாச்சும் சம்பவங்கள் இருக்குதா? ஏதாச்சும் போகிற வரைக்கும் நான் ஏதாச்சும் ஷேர் பண்ணலான்னு யோசிக்கிறேன். எனக்கு டியூட் படத்தை பார்த்ததும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். செல்லுங்களா, யார் நீங்கள்? மேலே இப்படிலாம் ஏறி நிற்கக்கூடாது செல்லுங்களா. ஸ்லோவாக போகிறாப்புல, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ஸ்கேரி. ஏதோ ஒரு சின்ன குழந்தை வந்து மண்டை மட்டும் மேலே இருக்குது. யா, ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாள். அது வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் ஒரு கேங்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேங்கில் வந்து இந்த ஃப்ரெண்டு வந்து நாங்கள் சும்மா டெய்லி பேசிகிட்டு இருப்போம். வி ஆர் நாட் ரொமான்டிக்லி இன்வால்வ்டு. நாங்கள் ரேண்டமாக பேசிகிட்டு இருப்போம், சும்மா கலாய்ச்சி பேசிகிட்டு இருப்போம், இது பண்ணிகிட்ருப்போம், எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஷீ வில் பி ஹெல்பிங் அவுட் வித் எவ்ரி திங். நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் நடுவில் இன்னொரு படம் சைட் அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கும் இவன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்களேன். பட் ஸ்டில் all these things were happening. I think ஃபைனல் இயர் அப்போ வந்துச்சு. நான் பண்ணுற எந்த விஷயங்களும், நான் சைட் அடித்த பொண்ணு எனக்கு எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே நடக்கலை ப்ராப்பராக. அது பேசிகிட்டு தான் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் வேறு எதுவும் நடக்கலை. அப்போ வந்து ரொம்ப ஒரு இம்மெச்சூரான ஒரு பீரியட். அப்போ வந்து இவ சொல்லிட்டு இருந்தா, நீ வந்து அவங்களாம் ட்ரை பண்ணிட்டுருக்கிற, நீ வந்து
ஏன் என்கிட்ட ஒரு வாட்டி கூட நீ வந்து இது பண்ணல, கேட்கல, இந்த மாதிரி நாம் ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கேட்டால், நமக்கு வந்து மைண்டில் வந்து என்னடா அது எப்படி நமக்கு செட் ஆகும், நம்ம இவளை ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம், இவளை எப்படி நம்ம லவ்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு வந்து நான் வந்து அவகிட்ட வந்து அதெல்லாம் செட் ஆகாது, நீ சும்மா கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, நான் அவளுக்கு அட்வைஸை போட்டு அனுப்பி விட்டுட்டு நான் என் ஹாஸ்டலுக்கு வந்தேன். ஹாஸ்டலில் தான் அந்த என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னால, அவன் உட்காந்துட்டு என்னை பேச ஆரம்பித்தான். ஏய் நீ லூஸாடா, நீங்கள் 2 பேரும் நல்ல பேர் தான்டா, நீ ஏன்டா அதை அக்செப்ட் பண்ணாமல் விட்ட அப்படின்ட்டு எனக்கு பார்த்துட்டு என்னடா சொல்கிற. அதுக்கப்புறமா நான் திரும்ப போய் பேசினேன் அவகிட்ட வந்து சொன்னேன், நீ வந்து 1 வீக் டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்துகிட்டு டிசைட் பண்ணு உனக்கு வந்து இது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீ வேறு காஸ்ட், நீ வேறு இது எல்லாமே வேறு, ஸோ நீ எல்லாம் யோசிச்சுக்கோ, எப்படி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ, நீ 1 வீக் யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னா. 1 வீக் யோசிச்சுட்டு 1 வீக்கில் இவனுங்கிட்ட பேசி எனக்கு என்ன மென்டலி இதாகிடுச்சுன்னா, ஓகே நமக்கு இந்த பொண்ணு தான் கரெக்டு, நம்ம ரொம்ப நாள் இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக, நான் 4 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறோம், வி ஆர் சூப்பர் குட், வி ஷேர் அ குட் பாண்ட், அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு 7ஆவது நாள் அவகிட்ட போய் சொல்லாமல் பார்த்தா அவள் வந்துட்டு நீ சொல்கிறது தான் கரெக்டு, நமக்கு வந்து லவ்லாம் செட் ஆகாது, நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. அதுக்கப்புறம் எல்லா இன்ட்ராக்ஷனுமே ஆக்வர்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமாவும் நாங்கள் 2 பேரும் டைம் வந்து வெளியெல்லாம் மீட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நத்திங் ஃபெல்ட், அந்த பழைய பாண்டே இல்லை, அந்த பாண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சது, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வாட்டி ரீச் அவுட் பண்ணியிருந்தா, பட் அந்த டைம் நான் வேறு ஒரு இதில் இருந்தேன். என்னால் வந்து நான் வந்து அவர்கிட்ட டேரெக்டாக வந்து இல்லை நான் இந்த மாதிரி இதில் இருக்கிறேன், ஐ கான்ட் டாக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா பேசவே இல்லை. எனக்கு இப்போ ஒரு ரியலைஸ் பண்ணி பார்த்தா தான் தோணுது, நான் ஏன் பேசாமல் விட்டேன். எஸ்பெஷலி வந்து when it comes to opposite gender friendship, right? நிறைய பேர் வந்து அது பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பட் இட் இஸ் பாசிபிள். இப்போ நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் மிஸ் எனி ஆஃப் தட். ஐம் நாட் லைக் இந்த லவ் பண்ணியிருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஐ ஆம் ஜஸ்ட் மிஸ்ஸிங் தட் ஃப்ரெண்ட்ஷிப். நமக்கு வந்து லவ் பண்ணுறதுக்கு 1000 பேர் கிடப்பாங்க. டு ஷேர் அ ஜென்யூன் பாண்ட், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து யூ ரேர்லி மீட் பீப்புள், யூ ரேர்லி கனெக்ட். எஸ்பெஷலி நான் சொல்கிறது வந்து ஆப்போசிட் ஜெண்டருக்கு. அந்த மாதிரி வந்து இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டோன்ட் ruin your friendship just because someone says நீங்கள் வந்து லவ் பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு இந்த டியூட் படத்துலேயே வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங். அது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவனை கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்டா டேய், அவன் வந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான், அவனுக்கு லவ் பண்ணுதுன்னு தோணும், பண்ண வேணான்னு தோணும், அது அவன் இஷ்டம். அதை எப்படி நீ வந்து இது பண்ணலாம்? ஸோ அதுதான் மக்களே, வேறு எதுவும் இல்லை. பேசிக்லி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நமக்கு வந்து எது தான் இருந்தாலும் சரி, எனக்கு இப்போ லைஃப்பில் நான் வந்து சில விஷயங்கள் வந்து ரெக்ரெட் பண்ணுறேன், ட்ரூலி ரெக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னா, இட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தம் தந்தது. வாழ்க்கையில் நடந்த நார்மல் பிரேக்கப்பை விட எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் தான் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. பார்த்தீங்களா, 2 பேரும் வந்து பேரலாக போயிட்டுருக்காங்க. ஹைவேலே ரொம்ப இரிட்டேட்டிங்கான இதுதான். 2 லாரி வந்து ஒரே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போயிட்டுருப்பாங்க. நான் இங்கே வந்து நைட் ஃபோட்டோகிராஃபி பண்ணலான்னு வந்தேன். லெட்ஸ் see உங்களுடைய கதை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இது மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கேட்போம்.
இதுவே இருங்க தான் இருக்குது. அவ்வளோதான் மக்களே. ஐ திங்க் இதுக்கு மேலே இந்த வீடியோவில் எதுவும் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை. உங்களோட வாழ்க்கை கதை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் தான் ஏகப்பட்ட கதையை சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்களோட கதையை சொல்லுங்கள், அதை கேட்போம். ஓகே மக்களே, இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். பிரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பீடு போகலான்னு பார்த்தா எவனாச்சும் இருக்கிறான். பேக் சைடில் இருக்கிறான். தாண்டுவோம். பட் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல. நான் ஒரு வாட்டி ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து வெறும் ஸ்பீட் ட்ரைவ் மட்டும் பண்ணுறேன் நைட்டில். எனக்கு என்னென்னா ஃபோட்டோகிராஃபி ஒன்று பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு அவரோட பேஜ், அந்த ஸ்டுடியோ எஃபெக்ட் சொன்னல, அவரோட பேஜை பார்த்ததுமே எனக்கு வந்து குஷி ஆகிடுச்சு. நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணலான்னு நினைக்கிறேன். சூர்யா வாய்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா வர மாட்டேங்குது. இதை சொல்லியே ஆகணும். நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே ஏன் வாய்ஸ் வந்து இதாகுங்க. நான் முன்னாடி வந்து கொஞ்சம் மெமிக்ரி ட்ரை பண்ணிட்டுருப்பேன். அதனால் அப்பப்போ அந்த வாய்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் ஒரு தடவை சொன்னால் ஐயோ, அது அந்த டைலாக்லையும் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஐ திங்க் இப்போ வரமாட்டேங்குது, பட் முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் மேபி சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்களா ஸ்லைட்டாக அவங்களுக்கு விஜய் டோன் வருது அப்படின்னா, அது சில பல காரணங்களால், மிமிக்ரி பண்ணுற காரணங்களால் அப்பப்போ வந்து உள்ளே அதுவே சொருகிக்குது. நான் வாண்டடாக பண்ணலிங்கண்ணா தானா பொதுவாக தான் வலைய விரிச்சா நீங்களாக வந்து மாட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஒரு வாட்டி ஃபுல் வீடியோ வந்து விஜய் மாதிரி மிமிக்ரி பண்ணி உங்களை கொலை பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், நான் விஜய் மாதிரி லைட்டாக பேசினா கூட டென்ஷன் ஆவான். டேய் நீ என்ன வேணாலும் பண்ணுறா, தயவு செஞ்சு விஜய் வாய்ஸ் மட்டும் பேசாதரா அப்படின்னு. உனக்காக காத்திருந்தேன். ஆல் ரைட். சரி மக்களே, பார்க்கலாம். நான் கிளம்புகிறேன். இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவும் எனக்கு கண்டென்ட் தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.